ஹாய் காய்ஸ் வெல்கம் சேனல் சரவா தமிழ் டிஜி. ஸோ நீங்கள் நம்மளது பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா லெவல் டெபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் கேம்னு வச்சுக்கலாமா. அந்த மாதிரி ஒரு கேமாக நடக்கிறோம். சரி, ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. சரி, ஸோ வாங்கி ஸ்டேட் பிடிக்கல போயிடலாம். இந்த கேமில் அப்படியே டக்கு டக்குன்னு முடிக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் முடிப்பீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பொறுமையாக விளாண்டாகணும். டக்கு டக்குன்னு முடிச்சோன்னா அவ்வளோதான், கதையை முடிச்சு விட்ருவானுங்க. அதனால் நம்ம அமைதியாக போய் விளாடுவோம். ஓகே, ஃபஸ்ட் லெவல் முடிச்சாச்சா? ஓகே, இன்னும் 3 லெவல் இருக்கா இந்த லெவலோட சேர்த்து பார்த்துக்க. இந்த ஒரு 2 கொடுத்துருக்கானுங்க. எருமை. ஓகே, இந்த 3 இருக்குமா? ரொம்ப பெரிய பழத்தை போட்டு வச்சுருக்காங்க. முக்கா என்னடா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இப்போ வந்து குதிக்கவே இல்லைடா, ஏன்டா இப்படி டக்குன்னு தள்ளி விட்றீங்க? ஓகே, டக்குன்னு வா ஏன்ப்பா வந்தாச்சு. ஓகே, அவ்வளோதான் வந்தாச்சு. ஓகே, இவனுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கிறானுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இப்பெல்லாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒன்றும் பண்ண முடியாதா? இல்லை இப்போ நம்மளால் பண்ண முடியும். தள்ளி விட்டீங்க புஷ்குன்ட்டு. ஓகே, டக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு போயாச்சா? அடுத்த லெவல் தான் ஃபைனல் லெவல்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஓடு. ஓகே, இந்த லெவலை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த லெவல் என்ன லெவல்? ஓகே, வாங்க உள்ளே போகலாமா? உள்ளே போயிடலாம். ஓகே, இது என்ன லெவல் பார்த்தீங்கன்னா என்னடா இது? ஸ்பைக்கு. ஸ்பைக் வச்சுருக்கிறானுங்க. ஸ்பைக் தள்ளி வைக்கிறானுங்களா? சரி, இப்போ பாருங்கள். அமைதியாக போயிட்டு அது தள்ளி தானே விட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்படியே போயிட்டு சட்டை போயிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த இது ஒன்றும் இல்லை. இது இந்த அளவு இந்த பக்கம் எடுக்கிறானுங்களா? ஓகே எதுக்கு ஐயோ தப்பிச்சிட்டேன். ஓகே, இதில் ஏதோ இருக்குமா? தம்பி. அப்போ இது இந்த பக்கம், அது அந்த பக்கம் போகுது. இது ரொம்ப ஈஸி. ஓகே, ஏதோ அதுக்குள்ளே மறந்து போயிட்டேன் பாருங்கள். டக்குன்னு வெளியே போயிட்டேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் தம்பி கொஞ்சம் அந்த சைடு போப்பா பாடி போயிட்டான்டா. ஓகே, இப்போ நம்ம அந்த சைடு போனோன்னா இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த தடவை நம்ம ரைட் சைடுக்காக போவோம். பார்த்துக்கே, எனக்கு தெரியாதாடா டே இவங்களை பற்றி. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமான வழியை சூஸ் பண்ணணும். அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வைப்பானுங்க. ஸோ இங்கே ஏதோ பள்ளம் தோண்டி வச்சு பணம் பாருங்கள். பள்ளம் தோணல. முள் வருது. ஓகே, இந்த லெவல் ஈஸியாக முடிச்சாச்சு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது என்னடா? பின்னாடி போகக்கூடாது. ஓகே, பின்னாடி போனால் அடுத்த செகண்ட் போட்டு தள்ளிடுறானுங்க. நாங்கள் ட்ரெயின் மாதிரி வருதே. ஏமாற்றிட்டீங்க. இதுக்கு தான் இது கொடுத்து வச்சுருக்கீங்களா? ஓகே, அதை வரைக்கணும். வந்துச்சு ஓடு பாடி வந்துட்டோம். ஓகே, இப்போ அப்படியே போக வேண்டியதான். முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி வராதெல்லாம் வந்துருச்சு. நல்ல வேலைங்க, நம்ம டக்குன்னு பிடிச்சோம். அதுக்குள்ளே அடுத்த லெவல் வந்துட்டோமா? ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, ஏன்னா பழம் தோண்டி வச்சுருக்காங்க. பழம் ரொம்ப ஆபத்தாச்சே. பார்த்துக்க. இன்னும் தள்ளி விட்றீங்க. ஓகே, அப்போ நம்ம இங்கே வந்துட்டு டக்குன்னு நீங்கள் குச்சினோம் பாடி. ஓகே, இப்போ அமைதியாக போக வேண்டியதான். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறனால அவனுங்களே சொல்லி தந்துட்டாங்க. இப்போ வந்து அமைதியாக வந்துட்டு வந்துட்டான். நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஏதோ ஜம்ப் பண்ண திடீர்னு பார்த்தா இதாகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லக்கு தான் கிடச்சிருக்கு. ஓகே, இது என்னது? என்னோட ஆரம்பிச்சோன்னே தள்ளி விட்டீங்க. ஓகே, இப்போ ஓகே என்ன தம்பி திருப்பி இங்கே வரேன். ஏதோ பண்ணுவானா திருப்பி? இல்லைங்க, திருப்பி எதுவுமே பண்ணல. ஓகே, இப்போ இந்த பண்ணுவானுங்களா? தள்ளி வருது. சூப்பர் கேட்க. அந்த பக்கத்தில் தள்ளி விட்டீங்க. இப்போ பாருங்கள். இப்போ ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, கரெக்டாக ஜம்ப்பு. அவ்வளோதான். ஈஸியான ஒரு ஸ்டேஜாக இருக்குது. இப்போ வந்து கடைசி ஸ்டேஜா? ஓகே, தள்ளிட்டு வராங்க. அருமையிலாடி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, அந்த ஓரத்தில் எட்ஜில் போய் நிற்கணும் முடியும். ஓகே, வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து குதிக்க வேண்டியதான். அடி அவ்வளோதான். இந்த லெவல் முடிச்சாச்சா? அடுத்த லெவல் என்னது? அடுத்த லெவல் என்னன்னு பார்க்கணும். பச்சக்க 4 லெவல் இது. காயின்ஸாக இருக்குது. பச்சை என்னடா தள்ளி விட்டுனீங்க? காயின் மேலே நம்ம பேராசப்பட்ட இந்த மாதிரி தான். அதனால் ஒதுக்க ஓகே, நான் போயிட்டு வரேன். எல்லா காயினும் பிடிக்கணுன்னா ஒரு அவசியம் இல்லை போல். ஓகே, இது என்னதே? அதுக்கு இது மேலே ஜம்ப் பண்ணுமா? சரி, பரவாயில்ல. இது மேலே ஜம்ப் பண்ணிட்டே போயிடுவோம். இதுக்கு மேலே ஏதோ வச்சுருப்பானுங்க இவனுங்க. ஊசி விற்கிறானுங்களே ஏதோ. கரெக்டாக போயிட்டு பழத்தில் விழுந்துட்டு பாருங்க. இருங்க, இங்கே வந்துடலாம். கரெக்டாக குதிக்கணும். இது ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் மிஸ் கீழே வந்துருப்பேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதுக்குள்ளே டக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது.
பத்துக்கு ஆமாம், அது எதுக்கு அழுத்தி பார்ப்போம். ஓகே அப்படின்னா அப்படியே போயிட வேண்டியதான். அந்த காயின் நம்மளுக்கு முக்கியம்லாம் அது இல்லை. ஓகே, இது என்னதே? ஓ, 3 காயின் வச்சுருக்கேன். ஜம்ப் பண்ணுமா இதில்? என்னடா இப்படி என்னடா பண்ணுறீங்க? பார்த்துக்க. அது எதுவுமே பண்ண நானாகவே போய் கீழே வந்துட்டேனே. ஓகே, இப்போ பாருங்க. அச்சுக்க பார்த்துக்க. ஏன்டா இப்படி பண்ணுறேன்? டே தம்பி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப மோசம். உங்களுக்கு இது கொஞ்சம் தள்ளி. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம அசால்ட்டாக அப்படியே போயிட வேண்டியதான். இது என்னது? படிக்கட்டு வச்சுருக்கிறேன். காயினை பிடிச்சா போட்டு தெளியுது. அதனால் நம்ம காயினே பிடிக்கக்கூடாது. பொறுமையாக தான் போயானோம். பொறுமையாக பட தம்பி, பொறுமையாக போ. இவனுக்கு ஏதோ ட்ரோல் பண்ணுவானுங்க. காயின் பிடிக்கலன்னா கூட வந்துட்டானுங்க. டக்கு போ. அப்போ அடி காயின் எல்லாம் எல்லா காயின் நம்மளுக்கு போட்டு தெளியிருக்கும். நல்ல போல அடுத்த லெவல் போயாச்சா? அதுக்குள்ளே 5வது லெவல் போயாச்சு. அருமையாடா தம்பி. ஓகே தானே? அடே என்ன இது? ஓ, நம்ம இந்த பட்டன் அழுத்தா இந்த பக்கம் போகிறோன்னா? ஓகே, இப்போ வந்து எந்த பக்கம்? ஐயோ, இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம். ரைட் சைடு எடுத்தோன்னா லெஃப்ட் சைடு போகிறோம். என்னடா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. பச்சக்க இது எதுவும் பண்ணுவானுங்களா? பச்சக்க இதுக்கு ஏதோ பண்ணி தான் ஆவானுங்க. பண்ணுறானுங்களா? இல்லை இதுக்கும் இல்லையா? அப்போ இதில் ஏதோ இருக்கும். பச்சக்க இதுலேயுமே எதுவும் இல்லையா? ஆஹா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் இது பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இது ஏன்னா மேலே குதிக்குது. பச்சக்க ஐயோ தம்பி ஏன் தம்பி கொஞ்சம் அவசரப்படாமல் இருப்பா. பார்த்து. ஓகே, நம்ம ஜம்ப் பட்டன் நடத்தணும்னா இது பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்ப் ஆகுது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பட்டன் அழுத்தா ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேதுன்ட்டே. பார்த்துக்க. நான் இன்னொன்று வந்துருச்சு. பரவாயில்ல, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ண முடியுதா? ஆஹா, டேய் நான் அது இவ்வளோ பெரிய ஜம்ப் பண்ணுறேங்க. டேய் ரொம்ப கஷ்டம்டா தம்பி இதெல்லாம். பார்த்துக்க. ஓகே பார்த்துக்க. அவ்வளோதான், ஈஸி. பார்த்துக்க வச்சுக்க. அவ்வளோதான், வந்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னப்பா? அதான் கடைசி ஸ்டேஜா? கடைசி ஸ்டேஜ். ஓகே, திருப்பி அதே மாதிரி பட்டனே. என்னடா எடுத்துக்க வருது? பார்த்துக்க. ஓகே, அப்படின்னா அந்த வந்து ஷேக் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஈஸியாக கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு நம்ம இந்த ஸ்டேஜை. ஓகே, லெவல் முடிஞ்சு போச்சு. இப்போ 6வது லெவலுக்கு போகிறோம். 6வது லெவல் என்ன வச்சுருப்பானுங்க? 6வது லெவலில் ஆஹா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சாய்ஸ் போட தப்புன்னு பண்ணுறாங்க. நடுவில் போய் நிற்கணுமா? ஓகே, நடுவில் நின்னாச்சு. கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். நான் அதுவும் கீழே குதிச்சிட போகுது. ஏன் இப்போ என்னதே? ஆஹா, எவ்வளோ தள்ளிட்டு போயிருக்கே. தம்பி நோ தம்பி. ஓகே, இங்கே நின்றுட்டு. ஆஹா, இப்போ இந்த பக்கம் வருதா? டக்குன்னு போகணும். வந்தாச்சு. இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ். இன்னும் 2 ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் இது முடிச்ச முடியாது. என்னடா பட்டுக்கிட்டே தம்பி எப்படி பண்ணுறீங்க? ஓகே, இப்போ கரெக்டாக குச்சிட வேண்டிதான். பச்சுக்க ஐயோப்பா, வந்தாச்சு. நல்ல வேலை அது கீழே போயிடுச்சு. நான் டக்குன்னு குச்சிட்டேன். ஆஹா, என்னடா இது தம்பி? ஐயோ, அது நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. நானாக போய் கீழே குதிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, அதுதானா? நான் கூட இதுவாக நினச்சிட்டேன். சரி, பரவாயில்ல, அப்படியே போயிட வேண்டியதான். வந்தாச்சு. இதுக்கு என்னது இது? படிக்கட்டு இதை ஊசி ஸ்பைக்ஸ் வச்சுருக்க போகிறானுங்க. ஆஹா, கீழே விழுது ஒரு வாய். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டேய் எனக்கு ரொம்ப 6 மைனஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படியோ போகணும். ஐயோ, திருப்பி ஒரே இதில் போய் விழுகிறேனே. கரெக்டாக போய்ட்டு கடைசிக்கு முன்னாடி போய் நிற்கணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே போயிட வேண்டியதான். இங்கேப்பா அடி முடிச்சாச்சே. இப்போ தான் என்னது 7வது லெவலா? அல்டிமேட்டுங்க. ஓகே, இனிமேல் பறக்க விடலாம். இன்னும் மஞ்சள் கலரில் பேக்ரவுண்ட் மாறிடுச்சு. ஓகே, இப்போ மீதியாக அவ்வளோதான் வந்தாச்சு. இங்கே எதுவும் முள் வச்சுருப்பானுங்களே, தெரிஞ்ச விஷயம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நான் மேலே வைப்பானுங்க நினச்சா, ஆனால் கீழே வச்சுருக்குறானுங்க. இதுக்கு எது பண்ணுவானுங்களா? ஓகே, நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம இது பண்ணிட்டானுங்க. ஓகே, அப்படியே குதி. இதுக்கு வச்சுருப்பானுங்களே. தெரியும்டா. டே யார் கிட்டா? ஓகே, எனக்கு கொஞ்சம் மூளை இருக்குதுன்னு நான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னது? முள் தம்பி. ஓகே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இங்கே ஜம்ப் பண்ணிட்டு. ஓகே இப்போ வந்து கரெக்டாக இங்கே ஜம்ப் பண்ணிட்டு அவ்வளோதான், இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே இருக்குமா? நல்ல வேலை கைஸ். இப்படி ஒரு இது
ஆஹா ஏய் ஏதோ நடந்துருச்சு, என் மூளை குழம்பிடுச்சு. அதனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குதிச்சிட்டேன். இருங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராம்ப்ளின் பார்த்தீங்கன்னா வருது. பார்த்துக்க டக்குன்னு போடா. வந்துருச்சு. ஓகே வந்துருச்சு. என்ன பண்ணுறது? ஓ 2 பக்கம் தான் குதிக்க சொல்கிறானுங்களா? இல்லை என்ன பண்ணுறது தெரியலையே. எல்லாம் இது ஸ்ட்ரைட்டாக இதிலே குதிச்சுட்டு போயிடலாமா? எதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கைஸ். ஓ இருங்க, பொறுமை. ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகேப்பா, மீதாக போயிட வேண்டியதான். இப்போ என்னது இது? ஆஹா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே. கஷ்டம். நான் ரொம்ப பிரிஞ்சு போகிறீங்க. கரெக்டாக நம்ம பிடிக்கணும் போலையே. கரெக்டாக போய் தம்பி பொறுமையாக இருக்கணும் இந்த கேமில். ஓகே, நம்ம எதுக்கு அந்த டப்பாவை பிடிக்க பார்க்குறோம்? நம்ம கரெக்டாக குதிக்கிறதானே பார்க்கணும். ஓகே, அமைதியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்களா இல்லையா? அதான் நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனாலும் என் மூளை குழம்பி சைடுக்காக போகுது. இருங்க, பொறுமை அருமைடா தம்பி. வந்தாச்சு. இப்போ தள்ளி வைக்கிறீங்களோடா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் அப்படியே போய் குதிச்சிருப்பேன். இங்கே என்னது இருக்குது? என்ன வச்சுருப்பானுங்களே? என்ன வச்சுருப்பீங்க? பள்ளம் முள் வச்சுருக்கிறீங்களா? ஸ்பைக்ஸ் வச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு திடீர்னு கரெக்டாக பண்ணிட்டேன். செகண்ட் ட்ரையில் கேவலமாக, 3 ட்ரைலையும் கேவலமாக வருதே. பார்த்துக்க, கரெக்டாக குதி. என்ன பண்ணுற தம்பி கரெக்டாக தானே குதிக்கிற. எப்பா வந்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக இங்கே வந்துட்டே. இங்கே முள் வருமே, முள் வந்துச்சு. அப்படியே நம்ம வந்துட்டு போக வேண்டியதான். அவ்வளோதான், ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதான் இந்த ஸ்டேஜோட கடைசி இது. சரி, இந்த லெவலோட கடைசி இது. ஓகே, நவுந்துக்கிட்டே இருக்குது. அது நோ. இப்போ அது நவருமே. ஓகே, நம்ம குதிச்சோன்னா தான் நவருது. ஓகே பொறுமை. அவ்வளோதான். இப்போ இது நடக்குமா? திருப்பி அந்த சைடே போகுது. இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இது என்ன எத்தனாவது லெவல்? இது 8வது லெவல் வந்துருக்கோம். இந்த 8வது லெவல் எப்படி முடிக்க போகிறோம்? டெலிபோர்ட் லெவலா இது? அருமைடா. நான் கூட ஏதோ இது போ அண்ட் ஏரோ வச்சு இது பண்ணுவானு பற்றியோ, அது அந்த ஆர்ச்சரி அது மாதிரி பண்ணுங்களோ நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா இதை டெலிபோர்ட்டோட போர்ட்டல் நினைக்கிறேன். ஓகே. ஆஹா நம்ம இது பண்ண வாக்குறீங்களா? இருங்க பொறுமை. கரெக்டாக இது ஜம்ப் பண்ணியாச்சு. அந்த சைடு வைக்கிறீங்களா தம்பி? இருங்க பொறுமை. ஐயோ. ஓகே, பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கணுமே. ஏன்டா வெறுப்பேற்றுறீங்க? ஆஹா, வெறுப்பேற்றுறானுங்க நண்பர்களே. வெறுப்பேற்றுறானுங்க. ஓகே, பழத்தில் மட்டும் விழுகக்கூடாதுங்கப்பா. இந்த பழத்தை கொண்டு இப்படி வச்சுருக்கிறானுங்க. வந்துச்சு. எப்பா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே. ஆஹா. ஓகே. இப்போ இதில் என்ன ஆகும்? இது போட்டோன்னா நம்ம உடைக்கே குச்சிருவோமா? ஓகே, அப்போ நம்ம கரெக்டாக தான் வழி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா தம்பி தள்ளி போக வைக்கிறீங்க. கீழே அதை வச்சுருப்பீங்களா? கீழே வச்சுருக்கிறானுங்களா? பள்ளம் தோண்டி வச்சுருக்கிறானுங்க எனக்கு. ஓகே, கரெக்டாக போயிட்டே கரெக்டாக அந்த டெலிபோர்ட்டு கீழே பள்ளம் தோண்டி வச்சுருப்பானுங்க. அப்படியே குச்சோன்னா வந்தாச்சு. ஓகே, இது கன்ஃபார்ம் இங்கே தள்ளி வைப்பானுங்க. அந்த சைடு தள்ளி வச்சுட்டானுங்க. ஓகே தம்பி இது பொறுமையாக போனீங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. இங்கே எதோ வச்சுருப்பானுங்களா? இங்கே எதுவுமே வைக்கல. இந்த லெவல் இப்போ இருக்குன்னு தெரியலையே. ஆஹா, ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி வைக்கிறானுங்க. கன்ஃபார்மாக இதை முள் இல்லை. இந்த தடவை கீழே தள்ளி விட்றானுங்க. டக்குன்னு போகணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு போடா தம்பி. போடா தம்பி. ஆஹா, நம்ம டெலிபோர்ட் ஆனதுக்கப்புறம் தான் கீழே விழுகுதா? ஓகே பார்த்துக்க. ஆஹா, அதானே கீழே நிற்கிது. இங்கே ஒரு டெலிபோர்ட் வச்சுருக்கானுங்க. இது பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சா எதுவும் நடக்கும். இதை வச்சுருக்கானுங்களா? இங்கே டெலிபோர்ட் வைப்பானுங்களே. இல்லையா? ஓகே, என்னோடய இது பூரா கரெக்டாக தான் வேலை செஞ்சிட்ருக்கு இப்போ வரைக்கும். இது பிடிக்கக்கூடாது. அது பக்கத்தில் இருக்க பிடிச்சோன்னா இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம எதை பிடிக்கிறது? ஆஹா, இதை பிடிச்சிட்டேன். இதை பிடிச்சா திருப்பி இங்கே தான் வரான். அப்போ நான் எதனா பிடிக்கணும்? நான்? ஐயோ, குழப்பறானுங்களே. ஐயோ, இதை பிடிச்சிட்டேன். இப்போ இது இங்கே வந்து நடுவில் அவனை எங்கேயோ தூக்கி வீசுங்க. அவனை யாரா நீங்கள் தம்பி? தூக்கி அடிச்சிருவேன் தம்பி. அவ்வளோதான் உனக்கு. இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா நான் எந்த டெலிபோர்ட் பிடிக்கலான்ட்டு வந்தாலும் இது என்னமோ இது பாதுகாக்கிறான். இந்த டெலிபோர்ட்டில் கீழே குதிப்போமா? குதிச்சனவங்க காப்பாற்றுறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குதிக்க முடியல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க,
இப்படி குச்சா நான் பார்த்தீங்கன்னா வந்துடுறான். நோ, ஏன்னா தம்பி இப்படி பண்ணுற? தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, இல்லைனா உனே அப்புறம் அவள் தான் பார்த்துக்க கொண்டு போட்டுருவேன். இதை வந்து இங்கே வந்தாச்சு. இப்போ இது பண்ண வரான், வந்துடுவான். இப்போ என்ன பண்ணுறது, இங்கே என்ன பண்ணுறது எனக்கு யோசிக்க முடியல, நீ காப்பாற்றுக்கு. ஓகே, நம்ம வந்து ரீஸ்டார்ட்டை கொடுத்துருவோம். ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு அருமை நம்ம ஓகே வந்து இங்கே வந்தாச்சு. நம்ம அதை பிடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதா பிடிக்கணும். நான் எப்படி லெஃப்ட் சைட் ஓகே இப்படி தான் பண்ணணுமா? ஓகே தம்பி, ஏதோ புரிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ இது வந்துச்சா, இது வந்து கொஞ்சம் சைடு வழியாக வந்து அதுக்கப்புறம் அதை பிடிக்கணும். இதை பிடிக்க கிடையாது, அதான் பிடிக்கணும். நான் அவசரத்தில் அதை பிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன். ஐயோ ஓகே பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக ஒன்றும் பண்ண முடியல. பொறுமையாக ஜஸ்ட்டு கொஞ்சம் வந்தாச்சு. இப்போ நான் எப்படா குதிக்கிறதுங்க? ஈஸியாக வச்சுருக்கேன். நல்ல வேலை இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் ஏதோ பண்ணினீங்கன்னா அவ்வளோதான், தூக்கி அடிச்சிருப்பேன். இது என்னதே? இது என்ன 9வது லெவலா? ஓகே, நம்ம 9வது லெவலுக்கு வந்துருக்குறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன பட்டன் லெவலா? பட்டன் இந்த பட்டன் பிடிக்காம இந்த பட்டன் பிடிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் பார்த்தா ஸ்பைக்ஸ் வச்சுருக்கானுங்க. அப்புறம் நான் இதான் பிடிக்கணும். என்னது இது பெருசாக வரான்? என்ன ஆகுது? ஏய் தம்பி, இப்படி ஆகுதா? அப்போ நம்ம டக்குன்னு பிடிச்சிட்டு போகணுமா? ஓகே இது பிடிச்சிட்டு இதை அழுத்துறோன்னா குட்டி ஆடுறான். இப்போ இந்த ஸ்பைக்கு நான் பெருசாகிட்டு போகிறான். டே அங்கே போய் முட்டிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓகே, இவன் நான் எத்தனை தடவை கொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல. கரெக்டாக வந்துட்டு டக்குன்னு போகணும். டக்குன்னு போய் அழுதிட்டு இப்போ நம்ம இது பிடிச்சி டக்குன்னு போகணும். கரெக்டாக பிடிச்சிட்டா. ஏன்டா தம்பி இப்படி பண்ணுறீங்க? ஒரு மில்லி செகண்ட் கூட வேஸ்ட்டாக கூட பார்க்குறானுங்க. ஓகே, கரெக்டாக போயிட்டு பாடி பிடிச்சிட்டிங்க. சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் என்னது ஓகே. இதுவும் அதே மாதிரி பட்டன் லெவல் தான். இன்னும் குட்டிக்கிட்டான். ஓகே, ஓடு ஏய் பெருசாகிட்டீங்க. டே என்னடா இப்படி ஆகிறான் இவன்? பார்த்துக்க. ஐயோ ஓகே வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக பிடிச்சிட்டு வந்தாச்சு. கரெக்டாக பிடிச்சிட்டு போக முடியல. ஏன் அந்த வழியில் என்னால் டக்குன்னு போக முடியல? நான் ஒரு மில்லி செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாங்கன்னா என்னால் போக முடியல. ஏன்டா தம்பி நீ விருப்பத்துறீங்க? இதை வந்தாச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். எதுவும் பண்ணுறானே இவனுங்க. இப்போ நான் எப்படா பண்ணுறதே? வந்துச்சு. இதை வருதா? எதுவுமே வரவே இல்லை. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்து இந்த பட்டன் அழுத்தாமல் எதுவுமே பண்ண முடியல. பட்டன் அழுத்தியாச்சு. இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பட்டன் அழுத்தணும். இந்த பட்டன் அழுத்தினா பெருசாக வரான். ஓகே, ஸோ ஃபைனல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் வருது. இந்த இடத்துல கரெக்டாக பிடிச்சிட்டு டக்குன்னு இந்த பட்டன் போய் அழுத்திடணுமா? இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நான் அந்த பட்டனே பார்க்காம என்னென்னா சுற்றிட்டு இருந்திருக்கிறேன். ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த பட்டன் எடுத்துகிறோம். என்னோட கூட உள்ளே இருக்க தம்பி. ஆஹா ஓகே, கரெக்டாக குதிச்சுருவேன். இப்போ இந்த கரெக்டாக சைடு போகணும். என் சைஸுக்கு பணம் தோண்டி வச்சுருக்கிறானுங்க இவனுங்க. ஓகே, கரெக்டாக ஒன்று போயிட்டு இங்கே வந்து இங்கே வச்சுருப்பானுங்க. என்ன தள்ளி விட்றீங்க? அந்த பட்டன் பிடிக்கலாமா வேணாமா? ஃபஸ்ட்டு அந்த பட்டன் பிடிச்சிட்டா அவனு என்ன நம்மளால் அவ்வளோ தூரம் குதிக்க முடியாது. ஆஹா, இன்னும் இப்படி ஆகிட்டான். தம்பி கொஞ்சம் வெயிட்டு போட்டிருக்கிற தம்பி. முன்னாடி ஒல்லியார் தான். ஓகே, பத்துக்க அதுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. அங்கே ஏதோ பட்டன் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பட்டன் எதுக்குன்னு தெரியல. அது பிடிச்ச ஏதோ ஆகும். ஸ்பைக்ஸ் வருது. ஓகே இப்போ வந்து பொறுமை. ஆஹா, இத்தான் தண்டி கொண்டான டக்குன்னு குதிரா தம்பி. ஓகே, டக்கு குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பைக்ஸ் வர முன்னாடியே குதிக்கணும். குதி. ஓஹோப்பா, வந்தாச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கு. வாங்க போகலாம். ஓகே, இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுறோன்னே இந்த லெவல் ரொம்ப இதாயிரும். ஓகே, வேறு இது அந்த சைடு குதிக்கணும்னு இல்லை, குதிக்க முடியல. அப்புறம் போய் விழுந்துற வண்டி தான். ஓகே, விழுந்தாச்சு. இந்த பட்டனு ஆஹா பெருசாக வரும். டக்குன்னு போட்டுறா. டக்கு போடுறா. ஆஹா, கொஞ்சம் குட்டி லெவலாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான லெவலாக தான் இருக்குது. ஓகே, இதை நான் 10வது லெவலுக்கு வந்தாச்சு. இது ஐயோ, பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கிட்டே இருக்கிறானுங்க. இங்கே முள்ளு வைப்பானுங்களே.
முள்ளு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டோர் இருக்கிற இடத்துல வைக்கிறானுங்க. ஐயோ ஜஸ்ட்டு ஆஹா நம்மளே அந்த டோர் வெறுப்பேற்றுது. டே டோர் தம்பி தம்பி வெறுப்பேற்றாத தம்பி நீ தம்பி. நோ 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 என்னது இது? டோர் இங்கே தான் இருக்குது. எப்படா குதிக்கிறது? என்னோட டோர் மேலே பார்க் அவுட் பண்ணிட்டு போகிறேன். பத்துக்க பத்துக்க அதுக்கு அதுக்கு குட்டியாரம் குட்டியாரம் குட்டு குட்டு குட்டு. ஓஹோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கரெக்டாக இங்கே குஜு 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 வரணும். அதுக்கு பதுக்கு பதுக்கு அதுக்கு ஆஹா திரும்ப வர இடத்துல தான் கொஞ்சம் ப்ரெஷராகி டக்குன்னு போய் கீழே விழுந்துடுறேன். அதனால் நம்ம பொறுமையாக போனோன்னு வச்சுக்கோங்களேன், பொறுமையாக முடிக்கலாம். பொறுமையாக முடிக்க முடியும். அவனுங்க என்னை ரேஜ் ஆக்கிட்டு இருக்கிறானுங்க. வெறியாக வருது. தம்பி வேணாப்பா தம்பி தம்பி தம்பி. ஆஹா டே கருப்பு மடையா என்னடா பண்ணுற நீ? வெறுப்பேற்றிட்டு இருக்கிற நீ. கரெக்டாக தான் குதிச்சு தொலையாண்டா நீ. ஏன்டா இப்படி பண்ணுற? ஓகே வந்தாச்சு 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 கடைசி வந்தாச்சுப்பா. ஓகே இப்போ என்னது? நான் மேஸ் மாதிரி ஏதோ கொடுத்து வச்சுருக்கீங்க. இங்கே ஓட்டை போட்டு வச்சுருப்பானுங்க பாருங்கள். ஓட்ட வச்சுருக்கீங்களா? இல்லையே. அப்படியே போக வேண்டியதான். கீழே வர டோர் நகர்ந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக ஸ்பைக்ஸ்க்கு முன்னாடி போய் போகணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு 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 எதுவுமே ஓட்டை போட்டு வைக்கவே இல்லை. ரொம்ப அதிசயமாக இருக்குதே. ஆஹா முள்ளு முள்ளு கூட விழுகாமல் கரெக்டாக போயிட்டு நான் அந்த டோருக்கு முன்னாடி போய் விழுந்துட்டேன். ஏன்டா போட்டுருக்கேன்? ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு போகணும் டக்குன்னு. ஓகே அந்த டோர் அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம போயிட்டு டக்குன்னு பிடிக்கணும். ஓகே இப்போ வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 100% சான்ஸ் இருக்குது. 99.99% வாய்ப்பு இருக்குது. ஐயோ இந்த ஸ்பைக்ஸ் வேறு வெறுப்பேற்றுதே. கரெக்டாக போயிருந்தாலும் முடிச்சிருக்கலாம். அப்படியே அமைதியாக போகணும். ஓகே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் கரெக்டாக போயான். ஓகே 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 தம்பி வா தம்பி வேணா முடியும் தம்பி வா டக்குன்னு என் மண்டை தான் வலிக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி முட்டிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனாலும் உள்ளே போயிடலாமா? எனக்கு தெரியாமல் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தேன். என்னது இது? ஐயோ ஜம்ப் பண்ணுறாங்க. ஜம்ப்பு ஆஹா கரெக்டாக ஜம்ப் பண்ணனால நான் அது பக்கத்தில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். என்னது இது? நான் தான் டோரு. என்னடா இது டி? நான் தான் டோரா? என்னடா இது வித்தியாசமாக இருக்குது? ஏதோ ஸ்பைக் வச்சு பண்ணேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வெறுப்பேற்றுறீங்களா தம்பிங்களா? அப்படியே குச்சி போயிடுவேன். என்னடா பண்ணுறது இப்போ டி? ஓகே அப்படியே குச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன். எனக்கு என்ன தான் டக்கால்ட்டி காமிச்சாலும் டக்குன்னு போயிட வேண்டியதான். வந்தாச்சு. ஓகே இப்போதைக்கு நம்மளே பிடிச்சாச்சு. இதெல்லாம் 11வது லெவலா? இப்பொழுது நம்ம 11வது லெவலுக்குள்ளே போக போகிறோம். ஏன்னா கொஞ்சோண்டு தான். அதுக்கப்புறம் நம்ம லெவல் டெவிலுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆஹா இது என்னடா இப்படி பண்ணிக்க? இதுங்க நம்மளை அடுத்து போட்டுருவோம். ஸ்பீடாக ஓகே கொஞ்சம் பெருசாகிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறோம் தம்பி? ஓகே இப்போ வந்து எனக்கு புரிஞ்சுது. ஓகே இப்போ திருப்பி வரும். நம்ம குச்சி இப்படி வந்துட வேண்டியதான். திருப்பி நம்மளை தொடத்தாமல் இருந்தால் சரின்னு வந்துடுச்சு. இப்போ எதாவது திருப்பி வருமா? வந்துருச்சு. ஏன்டா வெறுப்பேத்துறீங்க? இது வரும் இப்படி போகணும். அதுக்கப்புறம் திருப்பி நம்மளை துரத்தும். அதுக்கப்புறம் போயிடும். திருப்பி நம்மளுக்கு வந்து டக்கால்ட்டி அமைக்கிறக்கா பக்கத்தில் ஒரு மாதிரிங்கப்பேன். ஏன்டா தம்பி வெறுப்பேத்துற? ரொம்ப மோசம்டா தம்பி. இப்போ வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் இத்தனை தண்ணிக்கு ஒன்று இருக்குது. ஒன்று போகுது. போக முடியுமா? ஓகே இப்போ நம்ம மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். குட்டியானாலும் போய் விழுவண்டா டே தம்பி. ஆஹா ஓகே ரீசெட் கொடுத்து வந்தாச்சு. குட்டியாயிருச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இத்தினோண்டு தான்டா இருக்குது. பெருசாக இருக்கிற கூட குதிக்க சொல்லியாடா. எனக்கு இத்தினோண்டு தான்டா இருக்குது. ஜஸ்ட் மிஸ் கைஸ். நான் போய்ட்டு விழுந்துட்டேன். ஓகே இப்போ அதுக்குள்ளே முடிக்க போகிறோமான்னு பார்த்தா இவங்க வேறு நவுந்துக்கிட்டே இருக்கிறானுங்களா? ஓஹோ துரத்துறான். மேலே கொஞ்சம் பொறுமையாக தான் துரத்துறான். அப்படியே குதிச்சு வா. சைடில் வரமாட்டான்ல, பின்னாடி மட்டும் துரத்தாம இருந்தால் சரி. இந்த பக்கம் வரியா தம்பி நீயே? இங்கே பாருங்க. நோடா தம்பி ஒருத்தர் சைட்லேருந்து கடைசியில் பாருங்கள் ஒரு குட்டி மண்டையை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இது லோகாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஓகே வந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சோண்டு தான். பத்துக்கே
வந்தாச்சு 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 பக்கத்தில் வந்தாச்சு. ஓகே கரெக்டாக குதிச்சுட்டு ஒருத்த வருவானே வருவானே வருவானே. நோடா தம்பி, நோ டக்குன்னு போகணும். இதுக்கு மேலே இது ஆகாது. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஈஸியாக தான் இருக்குது. திருப்பி நான் கடைசியில் போய்ட்டு அடி வாங்குறது எனக்கு மன வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். பத்துக்கு இந்த தடவை முடிச்சிடலான்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஓடு. ஓஹோ இதான் ரொம்ப டஃப்னு முடிச்சுட்டேன்டா யாருக்கிட்ட. ஓகே எனது துப்பி துரத்த வேணாம். ஓஹோ ஓகே இந்த சைடும் போக முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே ஒரே வழி. என்னடா இது? ஓ இது மேலே ஏறி போக முடியுமா? ரொம்ப நன்றிங்க என்ன. இப்போ இதுக்கு மேலே ஏறணுமா? நம்மளை வெட்டி போட்டானுங்க. இருங்க, அப்போ இது பிடிக்கக்கூடாது. நம்மளுக்கு ஏதோ இதுக்காக ஒரு வழி உருவாகும். கீழே இன்னொன்று இருக்குது, இதான் நம்ம கடைசி வழி. ஓ இது பிடிக்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். இப்போ கரெக்டாக வந்து குதிக்கணும். அதில் கரெக்டாக குதிக்கிறது ரொம்ப டஃப்பு. ஆனால் எப்போ பார்த்தா நான் ஃபஸ்ட்டு இதில் மட்டும் கரெக்டாக குதிச்சிட்றேன். ஆனால் போய் செத்துறேன். ஆஹா வந்தாச்சு. ஓகே இவ்வளோதான் முடிச்சாச்சு. இப்போ நம்ம 12வது லெவலுக்கு வந்திருக்கிறோம். ஓகே இந்த 12வது லெவலுக்கு வந்தாச்சு. இப்போ அவனுக்கும் எனக்கும் இருக்கிற இப்போ கேப்பை பாருங்கள். வெறும் ஜம்ப்பு பட்டன் மட்டும் தான் இருக்குது. ஜம்ப்பு பட்டன் ஃப்ளாப்பி பேர்டு மாதிரி இருக்குது. ஆனால் அவன் என்னத்துக்கு அவன் மேலே ஏறுறான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பின்னாடி வர முடியல, முன்னாடி வர முடியல. கரெக்டாக குதிச்சுட்டு வாடா தம்பி, இல்லைனா என்னையே போட்டு தள்ளிடுவானுங்க. ஓகே வந்தாச்சு. ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஃப்ளாப்பி பேர்டே விளையாட தெரியாது, அதனால் தான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பத்துக்க ஓகே கரெக்டாக பட்டன் அழுத்திட்டேன். நல்ல வேலை. இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டன் அழுத்தணும்னு நினைக்கிறேன். பட்டன் அழுத்த முடியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பொறுமையாக வந்துட்டு பட்டன் அழுத்தினா இருந்தாலும் நான் எதுக்கு போயிட்டுருக்கிறேன். கரெக்டாக வந்து பட்டன் அழுத்தணும். கரெக்டாக பட்டன் அழுத்தியாச்சு. இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டன் அழுத்தணும்னா இது ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இந்த பட்டன் தான் கடைசின்னு பார்த்தா பட்டன் போயிடுச்சே. ஏன்டா மேலே தூக்கி வைக்கிறேன், என்னை வேணே ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எனக்கு வெளியே வருது, எனக்கு 6 மைனஸ் பண்ணிட்டே இருக்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ வருத்தமாக இருக்குது. ஓகே இப்போ வந்து இது மேலே தான் வரும், அதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. மேலேயே போய் பார்த்துட்டே வந்துட வேண்டியதான். இந்த டோருக்கு முன்னாடி எதுவுமே வைக்காதீங்கடா ப்ளீஸ்ரா. எப்போ ஆடி வந்தாச்சு. என்னதே இப்படி ரொம்ப டஃப்பாக வச்சுருக்கிறீங்க? ரொம்ப டஃப்பாலாம் இது ஈஸியாக தான் இருக்குது. ஓகே அமிதா இங்கே பாருங்க பக்கத்தில் ஒரு நோ டக்குன்னு போ. அது பிசியில் கூட ஈஸியாக இருக்கும் போட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குதுங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தானே இது ஒரு மேஸ் ஆட்டை தான் இருக்குது. அப்படியே போக வேண்டியதான். ஓகே இங்கே பட்டன் வந்துடுச்சு. அரைமைடா டே பட்டன் அழுத்தணும். முள் வருது. டோர் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகுது. ஏன் இப்படி பண்ணுறானுங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டோர் எவன்டா அந்த சைடு தள்ளிட்டு போகிறது. பொறுமை இந்த ரவுண்டில் கொஞ்சம் பொறுமை அதிகமாக தேவைப்படுது. அதனால் நம்ம பொறுமையாக போகணும். ஃபஸ்ட்டு அந்த பட்டன் அழுத்தணும். பட்டன் அழுத்தினா இந்த மாதிரி தான் நடக்கும். பொறுமையோ போடா தம்பி. ஓகே நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் இதுவாகிட்டு இப்போ வந்து பொறுமையாக போனோன்னா எனக்கு வெறியேற்றிட்டு இருக்கிறானுங்க. இந்த கருப்பு மண்டையை ஒழுங்காக குதிக்கவே மாட்றான். கருப்பு மண்டையா ஒழுங்காக குதிரா. வந்துட்டான்டா. ஏன்னா அதை கூட பிடிக்காம என்னடா பண்ணுற நீ? ஐயோ பட்டரை கூட பிடிக்க போய் ஐயோ தடவை இதிலே கீழே வந்துட்டனே. ஓகே வந்தாச்சே. பக்கத்தில் வந்தாச்சே. அந்த டோரு என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அது பின்னாடி போயிடுச்சு. ஓகே வந்தாச்சு. பக்கத்தில் வந்தாச்சு. இதில் மட்டும் கீழே குச்சிடாதரா. வந்தாச்சு. ஐயோ வெறுப்பேத்தனிவேன். பரவாயில்ல, நானும் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவன் கோவப்பட வைக்கிறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்டா இப்படி பண்ணுற? ஐயோ எவனா அந்த ஸ்பைக்கு கண்டுபிடிச்சது ரொம்ப டஃப்பாக இருக்குதுக்கு. ஃப்ளாப்பி பேர்டு விளையாடுறத விட இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு வந்தாச்சு. ஐயோ
ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட இதுலேயே 1000 தடவை செத்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த தடவை முடிப்பேனான்ட்டு. கிட்டத்தட்ட வந்தாச்சு முடிக்கிறதுக்கு, கிட்டத்தட்ட வந்தாச்சு. முடிச்சாச்சு 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 எப்பா முடிச்சாச்சு கைஸ். ஐயோ திருப்பி பட்டனா இவனுங்க வர இதில் ஏமாற்றுவானுங்க பாருங்க கன்ஃபார்மாக. இதோ இதுக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன் மேலே வைப்பானுங்க, இல்லை இதுக்கு வைக்கலன்னா கூட அடுத்த இதுக்கு மேலே வைப்பானுங்க. ஓ வைக்கலை, ஓகே அப்போ கீழே தான் இருக்கிறானுங்க. அப்போ நடுவில் தான் எதை மாற்றுவானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவாக தான் இருக்கும். இருங்க அப்படியே பட்டனை பிடிச்சிட்டு இதுக்கு அது மாதிரி பண்ணாங்கன்னா நான் வெறியாயிருவேன், தூக்கி உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அதேமாதிரி பண்ணுறானுங்க, நல்ல வேணா பிடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு எது மாதிரி பண்ணுவோம்ல, பட்டனே மாற்றிட்டீங்களாடா தம்பி இருந்தால் நான் பிடிப்பேன். இந்த பட்டனுக்கு எதுவுமே பண்ணாதீங்கடா டே ப்ளீஸ், அந்த பட்டனுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. மேலே வேண்டா பட்டனை வச்சது ரே வந்துட்டேனுங்களா, பட்டனை மேலே தூக்கி வைக்கிறானுங்க, வெறியாக வருது. ஓகே இப்போ எனக்கு அந்த கேம் பற்றி எல்லாமே தெரியும், அதனால் இப்போ ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றுவானுங்க. இப்போ கொஞ்சம் மேலே தூக்கி வைப்பானுங்க தெரியும், மேலே தூக்கி வச்சிட்டாங்க. இப்போ வந்து இந்த பட்டனே கீழே போயிடுமா, பட்டன் கீழே போயிடுச்சு. நான் பட்டன் அழுத்தி வெளியே இருந்தாலும் நான் எதுக்கு போயிட்டுருக்கேன்னு எனக்கே தெரியல. ஓகே இப்போ அழுத்தியாச்சு, இப்போ பட்டன் மேலே தான் இருக்கும், ஈஸியாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆஹா வந்தாச்சு வந்தாச்சு, டோரை கண்ணில் காமிச்சிட்டானுங்க. டோயோ டோரை தான் கண்ணில் காமிச்சிட்டாங்க, ஏன்டா குதிக்க மாட்டேற ஒழுங்கா, நான் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே தம்பி நடுவில் போறியா தம்பி, இருப்பா நடுவில் வந்தாச்சா, இதையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து இது பட்டனை மாற்றிடுவானுங்க. பட்டன் மாற்றினதுக்கப்புறம் இது வந்து இது எதுவுமே பண்ண மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இது எதுவுமே பண்ணல. இப்போ வந்து இதோட பட்டன் எடுத்து மேலே பண்ணுங்க, பிடிக்கலையாடா. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஃப்ளாபி பேர்ட் இந்த கேம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தெரியலை. ஓகே இப்போ வந்து இது பிடிக்கணும், பிடிச்சாச்சு. இப்போ இது பிடிச்சிட்டோன்னா இப்போ மேலே வருது, வந்ததுக்கப்புறம் எங்கள் பட்டன் மேலே வரும். கரெக்டாக பிடிச்சாச்சு. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக போகணும், பொறுமையாக வந்தாச்சு. வா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே இப்போ இது எத்தனை லெவல்னு தெரியல, நம்ம இந்த லெவலுக்கு தான் போகிறோம், 13ன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து ஓகே நம்ம ஜம்ப் பண்ணணும். இந்த சைடு வரானா, இதுக்கு முன்னாடி இதேமாதிரி நம்ம ஒரு விளையாடி இருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே நல்ல வேலை. தள்ளுறானுங்க, தள்ளுறான். வந்தாச்சு. என் பாடி வந்தாச்சு, என் மாமா முடிஞ்சு போச்சு. ஓகே என்னது மேலே ஏதோ போயிட்டுருக்குது, மேலே எதுக்கு போய்க்கிறானுங்க, மேலே எதுக்கு போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. ஆஹா அருமை, டக்குன்னு போகணும் அப்படின்னா. ஓகே இது கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதனால் டக்குன்னு போயிட வேண்டியதான். மேலே எதுவுமே இல்லை கைஸ், கீழேயும் எதுவுமே இல்லை கைஸ். இப்போ நம்ம டக்குன்னு முடிக்கலன்னா அது பார்த்தீங்கன்னா போயிருதே. ஆனாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போக வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக இங்கே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேலே போகிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால தான் சொல்கிறேன் டக்குன்னு முடிக்கணும். இங்கே பாருங்க, அதுக்கு வந்தாச்சு. போடுறா தம்பி, கெத்துறா தம்பி நீ. இப்போ ஏதோ பண்ணுவானுங்களா, ஏதோ ஓட்ட போட்டு பண்ணுங்களேனுங்க, பள்ளம் தோண்டிடாதீங்கடா ப்ளீஸ்ரா தம்பி. ஓகே ஏதோ முள் வைப்பானுங்களா, இப்போ எதுவுமே இல்லையா, வச்சுருப்பானுங்களே. ஐயோ நானாக போய் விழுகிறேனே. இந்த ரவுண்டில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே அதனால் நம்ம அப்பாட்ட அமைதியாக போயிட வேண்டியதான். ஆச்சே அப்படியே இந்த பக்கம் திருப்பிட்டானுங்க. ஓகே இப்போ பொறுமையாக அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் நிற்கணும், டோர் வர்ற வரைக்கும். ஓகே வந்தாச்சு, கரெக்டாக வந்தோடனே போட்டேன். ஓகே வந்தாச்சா. இப்போ நான் எங்கே போகணும், இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த பக்கம் போனால். ஓகே இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பட்டன் அழுத்தினதுக்கப்புறம் இது என்னடா வழி. ஓகே எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த பட்டன் அழுத்தினதுக்கப்புறம் இதுக்கு தான் வச்சுருக்கிறீங்களா, ரொம்ப நன்றிடா தம்பி. இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த பட்டனை பிடிக்கணும். இந்த பட்டனுக்கு நேராக போயிட்டு கரெக்டாக குதிச்சிட்டோன்னா இப்போ இந்த பக்கம் வழி வந்துருச்சு. அந்த பக்கம் ஒரு முள் எதுக்கு இருக்குன்னே தெரியல, இன்னொரு முள் வர வந்திருக்குது. ஓகே ஏன்டா எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுருக்கிறீங்க. வந்தாச்சு ஏதோ வைப்பானுங்களே, இங்கே ஏதோ ஓட்ட போட்டு வைப்பானுங்களா, ஏதோ வைப்பானுங்க அவனுங்க. ஓகே இங்கே வந்துடலாம்.
இப்போ அங்கே ஓட்ட போட்டு வைக்கிறேங்க, அதனால் கொஞ்சம் சைடில் வரணும். சைடில் வந்தாச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆஹா வந்துருச்சு வந்துருச்சுல, பெருசாக தூக்கிட்டு வரானுங்க அவனுங்க. ஓகே, இதேமே பண்ணாது, அதனால் நம்ம இதே போயிட வேண்டியதான். இப்போ இது வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவான், வெறி ஏற்றிக்கிட்டு இருப்பான். டேய் ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஓட்ட பிடிச்சிருக்காங்க, ஆனால் அதுக்கீழே பார்த்தீங்கன்னா அது வருது. இப்போ கரெக்டாக வந்துட்டு வருது. ஓகே, கொஞ்ச நேரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். மேலே கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் போகணும். ஓகே, இப்போ வந்து கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துட்டு மூச்சு வாங்கிட்டு இப்போ போகணும். ஓகே, போகலாம். ஓகேடா தம்பி, அவனால் முடியும் தம்பி. இந்த கேம் அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. போ கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே வந்தாச்சு. இல்லை யாருக்கிட்ட மூளைக்காரன்டா நான். ஓகே, இப்போ 14வது லெவல்னு நினைக்கிறேன். 14. இது என்னது வித்தியாசமாக இருக்குது, முள். ஓ, எலிவேட்டர் மாதிரி போதா? ஆஹா தம்பி, நான் அப்படி போகக்கூடாதேப்பா தம்பி. எலிவேட்டர் கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. நானாக நடந்து போனால் கூட போயிடலாம் போல. இங்கே ஏதோ முந்நூறு முள் வச்சுருக்கானுங்களா? முள். ஓ ஐயோ, முடிச்சிட்டேன்னு நினச்சேன், இருந்தாலும் முடியலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இந்த முள்ளுக்கு பக்கத்தில் ஒரு முள் வச்சுருப்பானுங்க. கரெக்டாக போயிட்டு இங்கே வச்சுருப்பானுங்க. ஓகே, இங்கே எதுக்கு தோண்டி போட்டு வச்சுருக்காங்க ஒன்றும் தெரியல. ஓகே, வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போய்ட்டு வந்துட்டோம். என்னடா இதே? ஓ, லோ கிராவிட்டி. இப்போ நான் என்னடா பண்ணுறது இந்த கேமை? ஓ, ஹைட்டாக குதிக்கிறான் அவன். கரெக்டாக இங்கே குதிக்கணும். வந்தாச்சு. ஆஹா, ரொம்ப பொறுமையாக கீழே விழுகிறான். இப்போ இங்கே வந்தாச்சு. பொறுமையாக அந்த பக்கம் போனோன்னா என்னதுக்கடா கீழே போகிற தம்பி? ஓ, அந்த பக்கம் வரடா. இல்லை, ஸ்லோ மோஷனில் காமிக்கும் போது எனக்கு வெறியாக வருது. ஓகே, இப்போ நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது. இந்த பக்கம் வருமே, இந்த பக்கம் பார்த்தா மட்டும்தான் வருன்றானுங்க. ஓகே, அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் பார்த்தா நான் வந்துட்டான். ஐயோ என்னதுக்குடா சைடில் போகிறேன்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இப்போ வந்து வந்தாச்சு. இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ அப்படியே வந்தோன்னா எவன்டா முள்ளை தூக்கிட்டு வர்றது? நல்லா போயிட்டுருக்கும்போது கரெக்டாக நாங்கள் முள்ளை தூக்கிட்டு வருவானுங்க அப்படியே. இப்போ வந்தாச்சு. என்னத்துக்குடா திருப்பி சைடில் போயிட்டே இருக்கிற? ஐயோ, இவனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இவன் ஸ்கேட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறான் இவன். அதுக்கே வந்தாச்சு. ஓகே, வந்தாச்சு. இந்த சைடில் போக முடியாதா? ஓகே, நான் இந்த தடவை சைடில் போகலான்னு நினச்சேன், சைடில் போகவே முடியல. இப்போ அவ்வளோதான். இப்போ அந்த ஸ்பைக் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்தோன்னா இது வரும், மேலேருந்து அந்த முள்ளும் வரும். இப்போ நான் இந்த பக்கம் போயிட வேண்டியதான். இப்போ அங்கே பண்ணோன்னா முள் ஏன் வரமாட்டேங்குது? முள் வந்து தொலை. இல்லைங்க, நான் அங்கே இருந்தால் மட்டும் தான் முள் வருமா? ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இப்படிலேருந்து செத்துற வேண்டியதான். ஓகே, இந்த தடவை நம்ம கரெக்டாக அந்த இடத்துலாம், அந்த முள் பக்கத்துலாம் போய் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இங்கே வந்தாச்சு. கிட்ட போட்டுட்ருக்குறான். ஓகே, கரெக்டாக அது இது வந்தோடனே குதிக்கணும். குதிச்சோன்னே இங்கே வருதா? ஓகே, முன்னாடியே காமிடே. ஐயோ, எவன்டா இது ஃபேக் பண்ணுறதே? நீங்கள் வெறுப்பேற்றுறானுங்களே. ஏய், எங்கடா போகிற? அப்படியே போயிடுறா நீ, வெறியேற்றாதரா நீ தம்பி. வந்தாச்சு. எனக்கு இந்த கேம் புரிஞ்சிருச்சு. வந்துட்டான் ஐயா. இவன் கிடையாது, இவன் பின்னாடி வர இவன். கரெக்டாக வந்தாச்சு. எவன்டா குட்டியாக்கிறது? கரெக்டாக வந்துட்டு இருந்தே ரசவாக போச்சே. அவ்வளோ நேரம் சூப்பராக அருமையாக வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஏதோ பண்ணி விட்டானுங்க, எனக்கு வெறுப்பேற்றுறானுங்க. ஓகே, வந்தாச்சு. ஓகே, இங்கே ஒருத்தர் ஃபேக் பண்ண வருவான். இவனை பார்த்து எனக்கு வெறுப்பாகுது. ஓகே, இப்போ இங்கே வரும்போது இவன் குட்டியாவான். டக்குன்னு குதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். பாடி முடிச்சாச்சுங்க. போக ரொம்ப கஷ்டமாக வைக்கிறானுங்க, வெறியாக வருது. இது விட லெவல் டெவில் வேறு பேரே வச்சுருக்கிறானுங்க. என்ன ஸ்லோ விட்டுட்டே தம்பி போயிட்டே தம்பி. நீ இந்த லெவல் டெவிலுக்குலாம் இதை விட கஷ்டமாக இருக்கும். நான் என்ன அவனை போடுறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே, வந்தாச்சு.
அமைதியாக போயிட்டே இருக்கணும். இவன் போகிற ஸ்பீடில் பார்த்தா எனக்கு வெறியாக வருது. ஐயோ என்ன இப்போ தான்டா ஸ்பீடு போனால் வெறியாகுது அப்படின்னு. சரி இவ்வளோ ஸ்லோவாக போனோன்னே வெறியாது இப்படி சொன்னான். திடீர்னு பார்த்தா ஸ்பீடு ஏற்றி விட்டானுங்க. ஸ்பீடு ஏற்றி விட்டு பார்த்தா எனக்கு அமைதியாக அப்படியே போக சொல்லிட வேண்டியதானே. எனக்கு பார்த்தா முன்னாடி ஸ்பைக்ஸ்லாம் வச்சுக்கிறானுங்க. என்னடா பட்டுறது இது ஸ்பைக்கு எடக்கு ஒரு ஏதோ பகை இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்க குதிச்சாச்சு. இப்போ இந்த பட்டன் அழுத்துனா எவன்டா அவன் என்னை வெட்டிட்டு இவ்வளோ ஸ்பீடாக போகிறது. ஓகே இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. டக்குன்னு அழுத்திக்கிட்டு இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதனால் அப்படியே கீழே போக வேண்டியதான். அப்படியே குதிச்சாச்சு. இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஸ்லோ பண்ணிக்கிட்டு இங்கே முள்ளு தம்பி வருவார். இவர் இது பண்ணிட்டு டக்குன்னு போனோம். நான் ஸ்லோவாக கிட்டிங்க. டே வேணாண்டா அறுக்க வந்துட்டு இருக்கிறேன் காப்பாற்றுக்கடா. நோ அடி வந்துட்டேன். அப்பா என்னடா இது இவன் புதுசாக இருக்கான். என்ன பண்ணுறது. கரெக்டாக போய் குதிக்கணுமா. இங்கே எவன்டா பட்டன் வச்சுருக்கிறது. பட்டன் அழுத்தி விளையாட சொல்கிறீங்களா நீ. பட்டனே என்னை ஸ்கேம் பண்ணிட்டானுங்க. இந்த பட்டன் அழுத்திடணும். டக்குன்னு அந்த பக்கம் போகணும். அந்த பட்டன் அழுத்தணும். இந்த பக்கம் வந்து இது பட்டன் அழுத்தணும். இந்த பட்டன் ஒர்க் ஆகாதுன்னு மறந்து போயிட்டேன். ஓகே கரெக்டாக இங்கே வரணும். அந்த பக்கம் வராது. இந்த பக்கம்தான். இப்போ கரெக்டாக வந்து முடிச்சாச்சு. இந்த ஸ்டேஜோட கடைசி இது. இந்த லெவலோட கடைசி இது. ஏன் இவ்வளோ வெயிட் போட்டிருக்கானுங்க எனக்கு தெரியல. அந்த சைடு குதிக்க முடியலையா. என்னோட என் சைடு குதிக்க முடியல. டேய் அதுக்கு ஓ ரொம்ப வெயிட் போட்ட மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான். ஓகே ஓ தம்பி என்னப்பா தம்பி எதுவுமே பண்ண முடியல. கரெக்டாக டோர் பக்கத்துலையும் போக முடியல இவனை வச்சுட்டு. ஆஹா இதை வருது வந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ நான் கூட ஸ்கேம் பண்ணுறவங்க நினச்சேன். பார்த்தா உண்மையான வழி. ஓகேடா தம்பி ஏன்ப்பா இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஹா வருதே. ஐயோ இது முன்னாடி இதை மறந்து போயிட்டேனே. வருது வாடா தம்பி வா இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கே வருவானா. இவன் பக்கத்தில் ஏறிக்கிட்டு இப்போ இங்கே ஒருத்த வருவான். இவன் பக்கத்தில் ஏறிக்க வேண்டியதான். இப்போ இவனுக்கும் கீழே இன்னொருத்த வரான். அவன் மேலே ஏறிக்க வேண்டியதான். இப்போ இங்கே என்ன நடக்க போகுது. வந்தாச்சு. டே என்னடா ஏமாத்திட்டீங்க நீ. ரெண்டுமே ஒன்றி போய் வந்ததுனால என்னை இப்போ தானே இது மேலே ஏற்றி விட்டானுங்க. ஓகே வந்தாச்சு. கொஞ்சம் சீரியஸாக முடிச்சிடலாம். வந்தாச்சு அதான் முடிஞ்சு போச்சே. முடிச்சிட்டோம். என் கண்ணில் தெரியுது நான் முடிக்க போகிறதேன். அதக்க ஏமாற்ற பார்க்குறீங்களா என்னையுமே. தம்பி என்னை முள்ளு மட்டும் வச்சு ஏமாற்றிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஆஹா நல்ல வேலை டோரே காமிச்சிட்டானுங்க. கடைசி 15வது லெவலுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே லெவல் டெவில் மட்டும் தான் இருக்குது. என்னது இது எப்போ அந்த பக்கம் போகிறது. சாவ மாட்டேனா சாகாவரம் பெற்றவன். இப்போ நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு முள்ளு விற்கிறீங்களா. முள்ளு ஆஹா முள்ளு இந்த முள்ளை பார்த்தாலும் வெறியாக வருது. இப்போ நான் அந்த சைடு போகணுமா. இப்போ கரெக்டாக போய்ட்டு அந்த டோர் வைக்கணும். டோர் மட்டும் வச்சுருங்கடா தம்பிங்களா. எப்போ அப்படியே டோர் வச்சுட்டானுங்க. என்னதே இப்போ கீழே நம்ம சாக மாட்டோங்கிறனால கரெக்டாக போகலான்னு நினைக்கிறேன். ஆஹா இது ஏன்டா இங்கே வச்சது. ஐயோ இதெல்லாம் நம்ம கஷ்டம்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. ஓகே இதை முடிச்சாச்சு. இப்போ ஓகே பின்னாடி வர முடியுது. நான் ஜாலியாக போயிட்டுருப்பேன். இந்த பக்கம் போக முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது. கரெக்டாக போய்ட்டு முடிச்சிட வேண்டியதான். நான் கீழே வந்து போட்டுன்னு போக மாட்டேன்ல. இப்போ ஞாபகமே வருது. இப்போ என்னடா இப்படி பண்ணுறேன் தம்பி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி. ஓகே இப்போ நம்ம கடைசியில் இருக்கிற அதை மட்டும் பிடிச்சிட வேண்டியதான். ஏன்னா அதில் ஸ்பைக்ஸும் எதுவுமே வர மாட்டேது. அதனால் நம்ம பிடிச்சிட்டான். இதை பிடிச்சிட்டு இப்போ கீழே குதிக்க வேண்டியதான். ஆனால் கீழே குதிச்சுனா ஒரு பிரச்சனைனா இது வந்து அடித்து கொண்டுறான். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது நான். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயா மண்டைக்குள்ளே நிறையா போட்டுது.
நான் மைண்ட் அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஆனால் ஏன்டா என்னால் போக முடியலை. கரெக்டாக தான் நான் அந்த டோரையும் தொட்டேன். ஆனால் நீங்கள் என்னால் போக முடியல. ஏன்டா என்ன வெறுப்பாத்துறீங்களாடா தம்பி? என்ன தம்பி வெறுப்பேத்துறேல்? அது வந்தாச்சு 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 அப்படி தான் சொல்கிறேன். நான் வரமாட்டேங்குதே. ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓஹோ இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் வந்துடணும். இந்த பக்கம் வந்துட்டோன்னா இந்த பக்கம் வந்துட்டு இது வந்து ஓப்பன் ஆகிடணும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பின்னாடி போக போகிறோம். ஏன்னா இப்போ தான் எனக்கு மண்டல தோணிச்சு. பின்னாடி இருக்க அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சே. அந்த டோர் ஓப்பன் ஆனதுனால நம்மளால் இப்போ போக முடியும். அது தெரியாத நான் வந்து அப்படியே டக்கு டக்குன்னு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்னால் பின்னாடி வழியாக போக முடியும். ஓகே பின்னாடி வழியாக போயிட்டு அப்படியே போயிட வேண்டியதான். வச்சுக்க. ஓகே இப்போ கேமை ஈஸியாக முடிச்சிட்டேன்டா. இப்போலாம் நீ சப்பையாயிட்டடா டேய். ஓகே இப்போ என்ன வருது? பட்டன் வச்சுருக்குறவங்க பட்டன் ஓகே இப்போ அந்த பட்டன் பிடிக்கிறதே. ஓ இப்படி தானே. ஓகே இப்போ இங்கே வந்துட்டு இந்த பட்டன் என்ன பட்டன் கீழே வந்துட்டு வராங்க டே. டக்குன்னு ஓட்டா தம்பி. என்னப்பா தம்பி எல்லாம் இப்படி வரீங்க? இப்போ நான் இந்த பக்கம் வரணும். கீழே வந்தால் பொட்டுன்னு போயிடுவேன். அதனால் நம்ம ஸ்பீடாக பண்ணணுன்றானுங்கன்றேன். இப்போ நம்ம ஸ்பீடாக போயானுமா? அந்த பட்டன் அழுத்தணும்னு டக்குன்னு போகணும். நான் அது பட்டனை அழுத்தாமே வந்துடுவேனடா. பட்டன் அழுத்தினா தான் அந்த வழி ஓப்பன் ஆகுதா? சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே இப்போ இங்கே வந்தாச்சு. டக்குனு கீழே குதிக்கணும். டக்குன்னு போ டக்குன்றோம். இப்போ ஜஸ்ட்டுங்க ஒரு இன்ச்சில் மிஸ் ஆகிட்டோம். எப்பா ஓகே என்ன இது முள் வைக்கிறாங்க. ஆரம்பமே அமர்க்களமாக இருக்குது. இப்போ அப்படியே போக வேண்டியதான். இந்த சைடு போயிட வேண்டியதான். இப்போ வந்து அந்த முள்ளை நம்ம ஸ்கேம் பண்ணிட்டோம். ஐயோ இப்போ நம்ம இந்த சைடு போயிட வேண்டியதான். சரி இப்போ டே யாரா இவனை வேண்டாம் அங்கே விட்டதே. ஐயோ இவன் எவன் அங்கே விட்டான் தெரியலையே. தம்பி தூக்கிடுச்சுன்னு சொல்லுங்கப்பா யாராவது. வெளியாக வருது. ஓகே இந்த பக்கம் வந்துட்டான். அப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அவன் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு டக்குன்னு போடணும் அப்படியே. ஓகே இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த மண்டையனை வந்து நம்ம வர வைக்கணும். ஓகே வந்தாச்சா? வாடா தம்பி வாடா தைரியம் தான் வாடா டேய். ஓகே நம்ம இப்போ இந்த பக்கம் போயிட வேண்டியதான். தம்பி திருப்பி வந்துடாதப்பா. வந்துட்டான் வந்துட்டான். எத்தனை பேர் வருவீங்க? ஐயோ அவன் அங்கேயே நின்றுட்டான். நம்ம அப்படியே இது பண்ணிட வேண்டியதான். மைண்டை செட் பண்ணிக்க வேண்டியதான். அங்கேயே நின்றுட்டான். ஓகே இப்போ நம்ம கரெக்டாக இங்கே வந்தாச்சு. இங்கே வேறு இவன் வேறு வருவான். அந்த யாரவன் அந்த இதை அறுக்கிறவன் வேறு வருவான். நம்மளையே அறுக்கிறக்கனே வருவான். பார்த்துக்க. வாடா தம்பி. ஓகே வந்தாச்சு. இப்போ அப்படியே இந்த சைடு போயிட வேண்டியதான். இந்த சைடு போயாச்சு. இப்போ மேலே ஏறியாச்சு. இப்போ இவனோட தம்பி வருவானே வந்துட்டான். இப்போ இவன் அண்ணன் வருவானே இங்கே. இவன் அண்ணன் இங்கே வந்துட்டான். இதோ அவனோட சகோதரன் இங்கே வந்துட்டான். ஓகே வந்துட்டே இருக்கான். வந்துட்டான். இங்கே வரப்போகிறான். ஐயோ இன்னும் இத்தொண்டிக்கு வர. தம்பி நோ நான் போட்டுன்னு போயிட்டே நினச்சேன். பரவாயில்ல நம்ம தப்பிச்சிட்டோம். இந்த லெவலை முடிச்சிட்டோம். ஆஹா இப்போ என்னது லெவல் வந்துட்டோம். லெவலுக்கு வந்துட்டோம் கைஸ். என்னடா இது சப்பையாக இருக்குது. ஒரே லெவல் தான் நினச்சேன். 5 ஸ்டேஜ் கொடுத்துருக்கானுங்க. ஆஹா கடைசியில் இது முடித்த மாதிரியே வைக்கிறானுங்க. ரொம்ப ஈஸியாக அடி. சே நம்ம ஓரத்தெல்லாம் நிற்கிறோன்ட்டு எப்படி அவனுக்கு கண்டுபிடிச்சானுங்க. இப்போ நம்ம கரெக்டாக இங்கே வந்துக்க வேண்டியதான். வந்துட்டோன்னா நின்றுட்டானுங்க. இப்போ அவனத்தை பின்னாடி துரத்திட்டு வருவானே. ஏன்னா இது லெவல் துரத்துறான். இன்னும் டெலிபோர்ட்லாம் வச்சுருக்கிறீங்க. அப்போ நம்ம எப்படி இருந்தாலும் டோருக்கு போகிறது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரை பண்ணுறாங்க டெலிபோர்ட்டில் வச்சுருக்குறாங்க. ஓகே இப்போ டக்குன்னு ஓட வேண்டியது. ஸ்பைக்ஸ் ஒரு ஸ்பைக் வருது. இவன் டெலிபோர்ட் வச்சுட்டே திருப்பி மாடா டே அவனத்தை வந்துட போகிறான்டா தம்பி. தள்ளி வச்சுட்டானுங்க ஐயா. இப்போ என்ன பண்ண போகிறானுங்க தெரியல. படலாமா ஸ்பைக்கா என்னன்னு தெரியலையே. பழம் தான் நோண்டி வச்சுருக்கானுங்க. ஓகே 2வது ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. 2வது ஸ்டேஜ். ஆஹா ஆனால் என்ன பண்ணுறாங்க டே? என்ன பண்ணுறீங்க? ஏதோ பண்ணுறானுங்க இவனுங்க. டே
ஆஹா பெரிய பள்ளமோ தோண்ட போகிறான்னு நினைக்கிறேன். ஐயோ இன்னமும் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, ஒன்றும் புரிய மாட்டேது. வந்துடுச்சு. இப்போ நம்ம தள்ளி உரைக்கின ஒருத்தர் வருவானே, இங்கே ஒரு பின்னாடி பழம் தோண்டி வச்சுட்டேன். ஏதோ பண்ணேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டானுங்க. இப்போ எப்பரா குதிக்கிறது? இவங்களே பண்ணிட்டாங்க. கரெக்டாக குதி. டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு வெறும் பேத்தாதீங்கடா டேய். லெவல் டெவலுங்க இருக்கான், எத்தனை எதிராக வைப்பீங்க? ஆஹா ஓகே, இந்த தடவை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஈஸி தான், என்பது தான் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். அதனால் வந்துடுச்சா? இங்கே வந்து ஓட்டை பிடிச்சிருப்பானே. ஓகே பொறுமையாக போலான்ட்டு பார்த்தா வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறானே. நோ ஏதோ பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்குது. ஓகே இப்போ குதிக்க வேண்டியதானே? குதிக்கலாமா? குதிச்சாச்சு. இப்போ இங்கே தான் ஓட்டை பிடிச்சிருப்பானுங்க. ஓட்டை பிடிச்சிப்பீங்கடா. எங்கடா ஓட்ட போடுங்க? போட்டான். ஐயோப்பா வந்தாச்சு. இது என்னது? காயின் லெவலா? காயின் இந்த காயினை பிடிச்சா செத்து போயிடுவோமா? ஓகே, அப்போ காயினை தாண்டி ஜம்ப் பண்ணணும். அந்த கரெக்டாக அந்த ட்ராம்ப்லைனுக்கு போக முடியல, அது பாட்டு போயுதே. கடைசியில் பார்த்தீங்கன்னா முள் வைக்கிறானுங்க. ஓகே கரெக்டாக வந்துட்டு ஜம்ப்பு. கடைசியில் பார்த்தீங்கன்னா முள் வைக்கிறானுங்க. அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. ஏன்டா பள்ளம்லாம் தோண்டி வைக்கிறது? இது பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்காங்க. மேலே ஸ்பைக் வைப்பானுங்களே அவனுங்க. ஸ்பைக் டெலிபோர்ட் வச்சுருக்கானுங்க. ஓகே டெலிபோர்ட்டு போனோன்னா ரொம்ப டஃப்னு வைக்கிறானுங்க. ஓகே வந்தாச்சு. இங்கே ஒரு பள்ளம் தோண்டி வச்சுருப்பானுங்க. தெரியும் இருந்தாலும் அதில் போய் விழுகிறேன். எடே பார்த்தா இடைக்கு ரொம்ப வெறுப்பாக வருது. வந்தாச்சு. டெலிபோர்ட் வச்சுருக்குறானுங்க. இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கரெக்டாக போகணும். வந்தாச்சா? எதுவுமே பண்ணிடாதீங்கப்பா. முடிச்சு 3rd ஸ்டேஜ் முடிச்சாச்சு. லெவல் டெவில். கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். என்னது இது? இப்படியா இது? அந்த பட்டன் அழுத்தணுன்னா ஒரு இதை ஓப்பன் ஆகுதா? ஓகே இப்போ நம்ம ஓகே அதுக்கு இந்த பட்டன் அழுத்துப்பா. ஃபஸ்ட்டு பட்டன் அழுத்துனீங்கன்னா டக்கு போகலாம். இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அழுத்திட்டோன்னா இப்போ அந்த பக்கம் பட்டனு கரெக்டாக வந்துட்டு இந்த பக்கம் அழுத்தணுன்னா கரெக்டாக போயிடும். இப்போ நம்ம வந்து அந்த சைடு போயிட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டானுட்டு அங்கே போய்ட்டு பட்டன் அழுத்தணும். ஓகே பட்டன் அழுத்தியாச்சு. இப்போ கரெக்டாக இந்த சைடு வந்தாச்சு. இப்போ மேலே போயாச்சு. கரெக்டாக வந்தாச்சு. பட்டன் அழுத்தியாச்சு. கரெக்டாகவும் வந்தாச்சு. எப்பா இதுக்கு மேலே பட்டன் இல்லை இதுக்கு மேலே. அதனால் நம்ம கரெக்டாக முடிச்சுட்டேன். இருந்தாலும் ஏன்டா போய் சேர்த்து தொலைகிற? ஓகே இப்போ வந்து நம்ம கரெக்டாக போனோன்னா மட்டும் போதும். ஓகே இந்த ஒரு பட்டன் அழுத்தியாச்சு. இன்னும் இந்த பட்டனுக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த பட்டன் அழுத்தியாச்சு. இப்போ அந்த இதுவும் போயிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்து அழுத்திட்டோன்னா தம்பி என்ன தம்பி? ஆஹா கொஞ்சம் இது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கரெக்டாக முடிய போகிறோம். முடிச்சிட்டோமா? பட்டன் அழுத்திட்டு இந்த ஒரே ஒரு பட்டன் அழுத்தணுன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் நம்ம போயிட வேண்டியதான். ஆஹா முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இப்போ குச்சனா கரெக்டாக இருக்கும். எப்பாடி முடிச்சாச்சே. எப்பா இது என்னடா பட்டனு? ஆஹா என்னடா நடக்குது? அதிருதே பூமி. ஏன்டா அதிருதுரே? ஆஹா பூமி அதிருது. ஏதோ வந்துட்டுருக்குது கைஸ். ஏதோ வந்துக்கிட்டே இருக்கு. என்ன வருதுன்னு தெரியல. ஆஹா டோர் அந்த சைடு போயிடுச்சே. ஏதோ வேறு வந்துட்டுருக்குது. என்ன வருதுன்னு தான் தெரியல. தான் தண்டிக்கு வருது. தம்பி போப்பா, டக்குன்னு போ. இல்லை முடிச்சிட்டான். தெரிஞ்சு போச்சு. முடிச்சு போட்டாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அழுத்தி விட்டு டக்குன்னு போகலாம். பார்த்திங்க இந்த பட்டன் அழுத்தோன்னா டக்குன்னு சரி திரும்பி ஓட ஆரம்பிச்சிடும். ஓடு. ஆஹா அந்த டோரை நகுந்துட்டா இருக்கு. ஏன்டா நான் பொறுமையாக போகிறேனாடா? ஏன்டா தம்பி இப்படி பண்ணுறீங்க? ஓடுறா தம்பி பக்கத்தில் வந்தாச்சு. எப்பா முடிச்சாச்சு. கடைசி ஸ்டேஜா? ஆனால் இது கேமை முடிச்சாச்சா? கேமை முடிச்சாச்சு. இதை பண்ணுப்பா.
நான் டெலிபோர்ட் வைக்கிறீங்க எது 5 கீ வேணுமா? எதுக்குடா அதுக்கு? தம்பி என்கிட்ட கீ இல்லைப்பா, முடிச்சிருப்பா. என்னடா பின்னாடி பார்ட் 2வா? பார்ட் 2லாம் வேணாப்பா, நான் கேம் முடிச்சுட்டு என்னப்பா 5 கீ கேட்குறீங்க? டேய் 5 கீ நான் இப்படா எடுக்கிறது? ஐயோ சிரிக்கிறானே. பார்ட் 2 தான் போயாகணும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 போயாச்சு. ஓகே, இந்த மாதிரி பர்பிள் கலரில் வந்தால் இதான் பார்ட் 2வா? என்னடா இது? சரி ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி ஸோ பை பை. ஸோ பை பை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா? சரி ஸோ பை பை.